வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்? மேக்னா ஃபேமிலி சேனல் தான் பார்க்க போறோம். ரீசென்ட்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஆட்டைய போட வந்த இடத்துல அலமோதி அசிங்கப்பட்ட, களவாட வந்த இடத்துல கண்டபடிக்கு கண்டென்ட் கொடுத்த, சிரிப்பு திருடர்களோட முரட்டு சம்பவமா, திருட போன ஏரியால திணறி திருட்டையே திக்கு முக்காட வச்ச தில்லாலங்கடியான திருடர்கள் திரண்டு வந்திருக்காங்க. பெண்ண மாதிரி கரடிய காரி துப்ப நிலவல்ல கண்ட மேடிக்கு பங்கமானவங்கள கண்டென்ட்டா உள்ள காட்டுறோம். சொன்ன மாதிரி நானே போடுறேன்டா ஏலே. அண்ணன் சோக ரீல்ஸ் எடுத்தாரு. எல்லாமே போயிடுச்சுல்ல கோச், எனக்குன்னு எதுவுமே இல்லல கோச். இவ்வளவு போடுறதுல தம்பி போஸ்ட் பண்ணி ஹேஷ்டேக் போட்டு அண்ணன் பலாப்பழம் பார்க்க வந்தாரு. தம்பி கிலோ எவ்வளவுப்பா? 150 ரூபாய். என்னப்பா அது? மகள் டேய் அங்க கோலப்பொடி கேஸ்ல மாட்டினவர் கோர்ட்ல நிக்க. சொல்லுங்க மிஸ்டர் உத்தமன், கோலமாவை பயன்படுத்துனீங்களா? நான் பார்த்தது கூட இல்லைங்கய்யா. வாங்கம்மா வாங்க. விக்கிறதோட சரிங்கய்யா. அண்ணன் ஏர்போர்ட்ல போட்டு தூக்குறவரு. மாயாஜாலம் மறையும் மர்மம். என்னடா இது டெக்னிக்? படத்துல காட்டுவாங்க இந்த டெக்னிக் பா. வந்தாரு களவாணி. அதாவது பொருளோட வந்திருக்கீங்க. கண்ணா புரியுதுங்க பிரதர். புடிங்கல. குட் பை. 1000 ரூபாய் நோட் இருக்கு, அதை எடுத்துக்கங்க. அருமையான ஆல்டி. வரட்டா? வராதீங்க. நான் ஃபுல்லா திருடலையா? கொஞ்சம் தான் டெடிட் போறான். வட திருடானா? அவரு மாட்டாம அடிப்பாரு. அந்த உச்சியில இருக்குல்ல பிரதர், அதை எடுங்க. அதுவா எதுக்கு எடுக்கச்சா? அட பாவி, எனக்கு தானே சொன்னாங்க. அவரே பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த பங்க்ல ஆஃபர் இருக்கும். அண்ணா டேங்க் ஃபுல் பண்ணிருங்கண்ணா. விக்கிற விலைக்கு பெரிய கையா இருப்பாரோ. ஆச்சுப்பா. எவ்வளவுங்க? கேஷ் பேக் இருக்குங்களாண்ணா? காசையும் பிடிக்கிட்டு போயிட்டாருப்பா. போட 2 பேருக்கு எங்க நான் பாக்குறேன். உள்ள புந்துருவோமா? ஒரு நிமிஷம், மூஞ்சியை மறைக்கணும்ல. புகழ்ச்சி பிடிக்கல விளங்கிரும் பண்ணிட்டு வந்து களவாடுவான். எப்படி நான் பாப்பீங்க? ஒரு பக்கம் தூக்கிதான் தெரிஞ்சிருமே. அட பாவி, யாரா நீ? பேங்க்குள்ள வந்தாரு. கேஷ் வித்ரா பண்ணனும். சில்லற இருக்கா? செல்லாத நோட்லாம் பின்னாடி இருக்குங்க. பண்ணியாச்சு. பண்ணிட்டேன். அவர் பரபரப்பு இல்லாம பூட்டு உடைப்பாரு. என்ன அவசரம், என்ன அவசரம்? எதையா கொண்டு போறோம்? ஏன் எல்லாத்துக்கும் பதறணும்? சிறிது நேரத்துக்கு அப்புறம் நல்ல விசு விசுன்னு காத்தடிக்குது. அண்ணன் சூப்பர்மேன் மாதிரி. அவரு பேண்ட்டுக்கு வெளியில போடுவாரு. நைட்டு ஃபுல்லா முழிச்சு பிளான் போட்டா உறங்கிட்டாங்க. அவருக்கு பெப்பர் பத்தல. மலை சாரல் மாதிரி போடுவேன். மெல்ல மெல்லமா மெல்ல மெல்லமா உள்ள வச்சிடலாமா? ஜாலிக்கு நல்லது. இன்னைக்கு அவங்களுக்கு நல்ல நாளு. தடையுமே இல்லாம திருடிட்டோம்டா. தாறு மாறுடா. தடுக்க யாருடா? வண்டி எடுக்கலடா. அதான் ஏன்ட்ட இருக்கலடா. என்ன பண்ணீங்க? என்னடா நல்ல வேளை போலீஸ் ஸ்டேஷன்லடா. பைக்கு போட்டு ஓடிட்டீங்க. ராணுவ படை வந்தாங்கல்ல. நல்ல நாள். ராணுவமே வந்துச்சு. அப்பா எதிர்பார்க்கல. எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடுதுங்கப்பா. எங்கடி ரீல்ஸா இருக்கும் நினைக்கிறேன். அடுத்த தடவை நகை கடைக்கு போலாம். அவரு உடச்சுன்னு பூந்தது கொள்ளையடிக்க. மனசு மாறினாரு. பாவம் சில்லு கில்லு சொருகுச்சுன்னா செப்டிக் ஆயிடும். சரியில்லை. இன்னும் திருப்புற சீக்கிரம். கேமரா இருக்கு. அட அது பாட்டுக்கு இருக்கட்டும். மாட்டிக்குவோம்டா மண்டலு. கேட்டா பால் போட வந்தோன்னு சொல்லுவான். பனினே சாவி போட்டது சேர்ந்து தானே ரெக்கார்ட் இருக்கு. நீ போடுற மாதிரி தானே ரெக்கார்ட் இருக்கு. சங்கடம் ஆயிருச்சு. அங்க ஸ்நாக்ஸ் ஆஃபர்ல இருந்தது. ஒட்டு மொத்தமா இலவசம். அண்ணனுக்கு திருட வேற இடமே கிடைக்கல. குறுக்க பூந்தாரு கராத்தே கிளாஸுக்குள்ள. அங்க பாருங்க பாய்ஸ், அருமையான ஆக்ஷன் பிளாக். சம்பந்தமே இல்ல இடத்துல போறதுக்கு அவங்க 1/2 மணி நேரம் லேட்டு. எடுங்க எல்லாத்தையும். டைமுக்கு திருட வர மாட்டேன். கொள்ளை அடிக்கணும், கதவை திறங்க. டிராபிக்ல வரணும், புரிஞ்சுக்கங்க. அக்யூஸ்ட் அக்காக்கு அன்பு அதிகம். வாடிய பயிரை கண்டாங்கனாலே வாடிடுவாங்களா? களவாடிடுவாங்க.
ஹோல்சமான சம்பவம். ஆ, என்னது வாங்கப்பா மாமா, வாங்கிட்டு வந்துட்டேன் மாமா. தீபாவளி துப்பாக்கி பாத்தியா? ஏன்டா வெயில் அலையறீங்க? அது ஒண்ணும் இல்லத்த, உட்காந்து பேசுவா. பரவாயில்ல மாமா, உட்காந்து பேசுவா. சொன்னா கேளு மாமா, உட்காரலன்னா உணவு விட்டு போயிடும். என்ன மாமா, மறுபடியும் பார்க்க வந்தீங்கன்னா உங்க அன்பு போதும். தக்காளி ஹோல்சமாவா இருக்கு. போயிட்டாங்க. ரெண்டு போட்ட பெரிய மனுஷன் தெரியல, ஏத்துனானே போயிடுறானு. டொனேஷன் பெட்டி பளபளன்னு இருக்கு. அந்த இந்த பெட்டி வீட்டுக்கு போய் நாம இந்த டொனேஷன் எல்லாம் போடுவாங்களா இந்த இது. ஓட்டிட்டு போகும்போது லேடி வந்துட்டாங்க. எங்க அண்ணன் இன்ஸ்பெக்டர், மாமா கமிஷனர், நைனா சோல்ஜர். நான் சரண்டர். என்ன வச்சுக்கிட்டான்? உண்மையிலே அதான் சொன்னாங்களா? அண்ணன் சிகரெட்டோட சுருட்டின்னு போலான்னு வந்தாரு. காசு எடுக்கிறியா? கண்ணை எடுக்கிறேன். ஓடு. ஆமா, சுடுமானே. சூப்பரா. சூப்பர். பாய் ஓ பாய். அப்படியே ஓடிடு. அண்ணன் வெறுமையிலோட வீடியோ பார்த்துட்டு இருந்தாரு. யாராவது வீட்ல போய் வண்டியை தூக்கணுமா? இதோ உங்களுக்காக. பழுக்கப்பட்ட இடமா இருக்கு. அழுங்காம எடுக்கலன்னா ஆஹா. பிரிச்சிருவாருல. எக்கோல கேக்குது. ஐயோ ப்ரோ, ஆட்டை போட எங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வந்திருக்கீங்க ப்ரோ. திருட வந்தாலும் டைமிங்க்கு வரது இல்லையா? யோங்க இந்தாங்க, இருக்கிறதெல்லாம் கொண்டாங்க. சாரி சார், லஞ்ச் டைம். கண்ணு இருக்குது கையில, பணம் தள்ளி போடு பையில. லஞ்ச் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாம். ஏமா இருமா. க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிட்டு. சூப்பர். போச்சு மாட்டினா. அவன் அடிப்பான் 1000 கோடி. அங்கிள் தேடி வந்தது சாக்கடை மூடி. எதுக்குடா? பயணங்கடையில கூட. காசு வாங்கி போடுறதுக்கா? ஆசைதான் அழிவின் விளிம்பில். உங்களை நம்பி ஒண்ணும் இருக்க முடியல. என்னடா பண்ற? பைத்தியம். எங்கேயா வச்சுட்டு போடா. அண்ணன் வேப்ப நம்பி நுழைஞ்சாரு. கொள்ளையடிக்க வந்தா கோல்டெல்லாம் எங்கடா? அது பக்கத்து கடை. இது காவல்துறை. சாரி சார், நான் வேணா ரிவர்ஸ் எடுக்கவா? உள்ள வா, நாங்க எடுக்கிறோம். தொலைஞ்சாரு. பிடிச்சுக்கிட்டாங்க. அண்ணன் ஃபாலோவர்ஸ்ட்ட பேசினாரு. ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. ஏதோ திருடுவான்னு நினைக்கிறேன் போனேன். இல்ல இது பண்றோம், லாக் பண்றோம் மாட்டிப்போம். நான் இருக்குன்னு சொல்லுங்க, நடந்தது என்ன? அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சார், சாம்பார் சிக்கன் வறுவலோட சமைச்சு சாப்பிடலான்னு உட்காந்துருந்தோம். இவன் வேற கறி குழம்பு நல்லா வைப்பேன். எனக்கும் பசி, காலையில இருந்தே சாப்பிடல. அதுக்காம சொல்லுங்க, அடுத்தது என்ன? அதான் உட்காந்துருந்தோம் இலையில, திருட மூந்தா இடையில சாப்பிட வச்சிருந்த சிக்கன் குழம்ப தட்டி விட்டதோட வீட்டுல இருந்து அத்தனை பொருளையும் லவட்டின்னு போயிட்டான். அந்த ஊருகடை போய் அள்ளிட்டு போயிட்டான். அடுத்து என்னாச்சுன்னு சொல்லுங்க, நானே தெரிஞ்சுக்கும். அடுத்து என்ன? சாம்பார் ஊத்தி சாப்பிட்டோம். அவர் அவமதிக்கப்பட்டாரு. ஓய், பொருளை பாத்தில. பெருசா ஒண்ணும் இல்ல. இந்த வீடியோவோடய முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. வீடியோல என்ன பிடிச்சதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. நம்ம பல நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த 5 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் தொட்டாச்சு. அடுத்து என்ன Q&A பண்றதுக்கான வேலைப்பாடெல்லாம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் வீடியோவோட வரும். வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again. Close your eyes and miss me. Close your eyes and kiss me. I can read your lips on your fingertips. I can feel your smile come on my lips and happiness in your eyes. அது கட்டுப்படுத்த முடியாத கொடூர கேங்கு. வாட்டர் வாஷ் 10 rupees. அள்ளி கொடுத்துட்டு போயிடுவாங்க. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா எல்லாம் ஒன்னும் விட மாட்டேங்காங்க. ஏதாவது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு தெரியல. கண்ணு கொண்டு வந்துருதுங்க. ஆமா, கண்ணு காட்டினதெல்லாம் நம்ம ஊர் கிடையாது. இல்ல 1-2 நம்ம ஊர் மாதிரிதான் இருந்துச்சு. அந்த ஒரு இடத்துல எல்லாம் நடந்ததுதான் அதெல்லாம் கண்ணு காட்டுறதுலாம் நம்ம ஊர் இருக்கும். அது நார்த்தெல்லாம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. சும்மா அதை போய் காட்டி மேபி ஏமாத்துங்களா? இருக்கும், அப்படி இருக்கும். போகும்போது போனை பிடிக்கிட்டு போறதுதான் மோஸ்ட்லி நடக்கும். அதுதான் போனதான் ட்ரெயின்ல, அந்த ட்ரெயின்ல போகும்போது ஓரமா நின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆமா. அப்ப புடிங்கிட்டு ஓடிடுவான். கரெக்டா ட்ரெயின் எடுக்கும் போது புடுங்குவாங்க. அதாவது நிக்கிற வரைக்கும் புடுங்க மாட்டாங்க. ஏன்னா நின்னா புடிச்சிருவாங்க. மாட்டிப்பாங்கல்ல. கரெக்டா ட்ரெயின் எடுத்து மூவிங்ல இருக்கும் போது டக்குன்னு புடிங்கிட்டு ஓடிடுவாங்க. அவன் என்ன அவசரத்துக்கு கிளம்பி போறானோ, அந்த போன் இல்லாம நம்பர் இல்லாம அவன் என்ன பாடுபடுவானோ இதெல்லாம் யோசிக்கவே அப்புறம் அந்த மெட்ரோலயும் அதே மாதிரிதான். மெட்ரோல வந்து அந்த டோர் க்ளோஸ் ஆயிருல, கரெக்டா அந்த க்ளோஸ் ஆகுற நேரத்துல புடிங்கிட்டு ஓடுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. பைக்ல போகும்போது பாருங்க, அப்படியே பைக்ல அதெல்லாம் கஷ்டம். ஒண்ணு கூட வெளில வைக்க முடியல. ஒரு செடிய கூட விட்டு வைக்க மாட்டேங்குங்க. ரொம்ப மோசமா செடியெல்லாம் எல்லாரும் திருடுவாங்க. வெளில வைக்கிற அந்த சும்மா அந்த சிப்ஸ் பாக்கெட் அந்த இதெல்லாம் விடுங்க. இவங்களே இந்த கடைக்கு போனா அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து டிஷ்யூ பேப்பர்னா நம்ம நார்மலா இதெல்லாம் நார்மலா நம்ம மூச்சு துடைக்கிறதுக்கு எடுப்பேன். ஒரு 2-3 எடுக்கிறது தப்பு கிடையாது. என்ன அதெல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் துடைக்கிறதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் திருட்டுல சத்த கொண்டுடுவோம். அதோட
அதெல்லாம் விடுங்க. ஆனா அது செடியெல்லாம் திருட அதெல்லாம் ஒண்ணும் சொல்லக்கூடாது. அது ஓகேதான். அதை விட எனக்கு இந்த இது பலாப்பழமா என்னமோ வித்துட்டு இருந்தாங்க பாவம் அந்த மாதிரி அவங்களே கஷ்டப்பட்டு அவனே அன்னைக்கு ஒரு நாள் சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் திருடிட்டு போற நீ அவன் பெரிய பிச்சைக்காரனா இருப்பாடாச்சு. அதான் அதெல்லாம் ரொம்ப மோசம். ரொம்ப மோசம். இருக்கிறவங்கிட்ட எல்லாம் திருட முடியாது, அவன் போட்டு தள்ளிடுவான். அவன் இல்லாதவங்கிட்ட தான் திருடுவான். 2 டிஷ்யூ பேப்பர்கள்லாம் திருட்டு கிடையாது சொன்னேன். நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்